வவுனியா வடக்கு தவிசாளர் திரிவுபடுத்தி கருத்துக்களை கூறுகின்றார் பிரதியமைச்சர் உபாலி. ஐயோ தயாஸ்ரீ விமலின் தொனியால் சிரித்த ஆளும் கட்சி, சபையில் குழப்பமடைந்த எதிர்க்கட்சியினர். தமிழீழ விடுதலை புலிகளை திருப்திப்படுத்தும் சுதந்திர தினம், சாடன் சரத் வீரசேகர. பொதுமக்களின் பேருந்தில் சிக்கிய ராணுவ புலனாய்வாளர், வெளிவரும் ரகசிய தகவல். சமஷ்டி தொடர்பான சிங்களவர்களின் மனநிலை அறியாமல் முன்னேற முடியாது என்கிறார் கமன்பில. யுத்த வெற்றியையும் ராணுவத்தின் கௌரவத்தையும் ஜனாதிபதி சிறுமைப்படுத்துகிறார், சுதந்திர கட்சி குற்றச்சாட்டு. இலங்கையின் முதலாவது பெண் கணக்காய்வாளர் நாயகமாக சமுதிகா ஜெயரத்ன பதவியேற்பு. அரசியலமைப்பு மறுசீரமைப்பு செயல்முறையில் தமிழர் அரசியல் தீர்வு உள்வாங்கப்படுவது அவசியம், கலாநிதி குமார வடிவேல் குறிப்பிட்டார். வவுனியா வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் திரிவுபடுத்தி வெறுப்புணர்வை தூண்டும் விதமாக தனது கருத்துக்களை தெரிவித்துள்ளார். எனவே நடந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை ஒன்றை மேற்கொள்ளுமாறு ஆளுநருக்கு தான் கோரிக்கை விடுத்துள்ளதாக கூட்டுறவு பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் மணலாறு பிரதேச செயலகத்தின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அண்மையில் இடம்பெற்றது. இதன்போது கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற வவுனியா வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் கிருஷ்ணவேணி பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்கவால் கூட்டத்தில் வைத்து பழிவாங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். சேர்மன் போயிட்டது, அது எழுதியிருக்கு பேஸ்புக், அது வேற எல்லாம் போய் நான் பேசுற சொன்னது பின்னுக்கு போங்க சொன்னது எல்லாம் 100 பேர்ட்ட ஆபீஸாக்கள் எல்லாம் நிற்குது. டிஎஸ் தமிழ் டிஎஸ் இருக்கு, தமிழ் டிஎஸ் எல்லாம் தெரியும், சிங்கள டிஎஸ் இல்லை. வேற டிஓ எம்ஏ எத்தனை இருக்கு தமிழ்நாக்கள் எல்லாமே பார்த்துட்டு, எஜுகேஷன் டைரக்டர் தமிழ் அவட்ட எல்லாம் பார்த்துட்டு நான் கவர்னர் சொன்னது அந்த என்கொயர் பாருங்க, நான் அவன்கிட்ட பேசுறேன், நான் அவன்கிட்ட அடி சொன்னது பார்த்துட்டு ஆக்ஷன் பண்ணுங்க. அடுத்து இந்த புது ரூல்ஸ் இருக்கு, அந்த புது ரூல்ஸும் அந்த சேர்மன்ட்ட அந்த மெம்பர்ட்ட கொடுங்க. எம்பிட்ட பிராதேசிய சேர்மன்ட்ட எந்த கதிரே இருக்கு, அதே மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுங்க, அந்த பிரச்சனை முடிஞ்சு. சும்மா அநியாயம். உங்களுக்கு தெரியும், நான் 1.5 வருஷம் ஒரு தமிழ்நாக்கிட்ட சண்டை பிடிச்ச இல்லை. யார் யாழ்ப்பாணம் எம்பி யார் டாக்டர் அர்ஜுனா, என்ன ஒன்னும் சண்டும் இல்லை. சத்தியலிங்கம் இருக்கு, ரவிகரன் இருக்கு, நாங்க ஒரு மீட்டிங் சண்டை இல்லை. நான் சொன்னது ரவிகரன் எம்பிட தோழர், அதே மாதிரி நான் கடுக்கு அநியாயம் பிரச்சனை. நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வின் போது எதிர்க்கட்சியினர் மற்றும் சபை முதல்வர் விமல் ரத்நாயக் ஆகியோருக்கு இடையில் கடும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுள்ளன. இதனால் சபையில் கடும் குழப்ப நிலை ஏற்பட்டது. சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க உரையாற்ற ஆரம்பிக்கும் பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர ஒழுங்கு பிரச்சினை ஒன்றினை எழுப்பியிருந்தார். எனினும் அவரது ஒழுங்கு பிரச்சினை மறுக்கப்பட்ட நிலையில் சபையில் கடும் கூச்சல் எழுந்ததுடன் குழப்ப நிலை ஏற்பட்டது. பிரச்சினை மறுக்கப்பட்ட நிலையில் சபையில் கடும் கூச்சல் எழுந்ததுடன் குழப்ப நிலை ஏற்பட்டது. நிலையில் கட்டளைகளின் பிரிவின்படி சிறப்புரிமை பிரச்சினை நிராகரிக்கப்பட்டதாக சபாநாயகர் கூறினார். இதன் காரணமாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் பலர் சபையில் கடுமையாக கூச்சலிட்டனர். மேலும் சபை முதல்வர் விமல் ரத்நாயக்கவிற்கு உரையாற்றுவதற்கான சந்தர்ப்பத்தையும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் வழங்கவில்லை. இதனையடுத்து எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் தயாஸ்ரீ ஜெயசேகர உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்பில் சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். தயாஸ்ரீ ஜெயசேகர தொடர்பில் விமர்சனங்களை முன்வைத்திருந்த விமல் ரத்நாயக்க அவரை பார்த்து ஐயோ தயாஸ்ரீ, ஐயோ தயாஸ்ரீ, ஐயோ தயாஸ்ரீ என்று கேலி குரலில் குறிப்பிட்ட போது ஆளும் தரப்பிலிருந்து கடும் நகையொலி எழுப்பப்பட்டது. அத்துடன் தனக்குரிய நேரத்தில் தன்னை பேசவிடாத எதிர்க்கட்சிகள் குழப்பம் விளைவித்ததால் விரயமான நிமிடங்களை எதிர்க்கட்சியினருக்கு உரையாற்ற வழங்கப்பட்ட நேரத்துடன் இணைத்துக் கொள்ளுமாறு விமல் ரத்நாயக்க சபாநாயகரிடம் கோரிக்கை முன்வைத்திருந்தார். அரசாங்கம் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு பயந்து செயற்படுவதோடு அவர்களின் மனம் நோகாதபடி நடந்து கொள்வதாக முன்னாள் அமைச்சரும் மொட்டு கட்சியின் உறுப்பினருமான சரத் வீரசேகர குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நேற்று கொண்டாடப்பட்ட 78வது சுதந்திர தினம் தொடர்பில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்திருந்தார். மேலும் உரையாற்றியவர் 1972ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்த பின்னர் 2009ஆம் ஆண்டு எமது நாட்டுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைத்தது. அந்த யுத்தத்தில் முன்னிலை வகித்த இலங்கை ராணுவத்தின் விசேட படையணி மற்றும் கமாண்டோ படையணிகள்
தமிழர்கள் நடைபவனி செய்யும் போது வர்ணனையாளர் டித்வா சூறாவளியால் மக்களை பாதுகாத்தவர்கள் என்றே குறிப்பிட்டனர். பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை பாதுகாத்தவர்கள் என தெரிவிக்கவில்லை. இன்றைய சுதந்திர தின விழா தேசியத்திற்காகவா அல்லது தமிழீழ விடுதலை புலிகளுக்கு சார்பான தமிழ் பிரிவினைவாதிகளான புலம்பெயர் தமிழர்களை சந்தோஷப்படுத்தவா என கேட்க தோன்றுகிறது. 2009ஆம் ஆண்டு இறுதிப் போரில் பயன்படுத்தப்பட்ட கனரக வாகனங்கள் மற்றும் மல்டி பேரல்கள் வாகன தொடரணியில் இணைத்துக் கொள்ளப்படவில்லை. இவை முதுகெலும்பு இல்லாத செயற்பாடுகளாகும். நாட்டில் இருந்த எந்த அரசாங்கமும் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நேற்றைய தினம் சுதந்திர தினம் அனுஷ்டிக்கப்பட்ட நிலையில் ஈழத்தமிழர்கள் தொடர்ச்சியாக இந்த தினத்தை கரிநாளாக முன்னெடுத்து வருகின்றனர். பிப்ரவரி 4 என்பது தமிழ் மக்களுடைய வரலாற்றில் கரிநாளாக பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் வடக்கு கிழக்கு பகுதியில் பல மாவட்டங்கள் ஒன்றிணைந்து மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் மிக பிரதானமான போராட்டமும், கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகில் மற்றொரு போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டது. இதற்கு அண்டிய பிரதேசங்களிலிருந்து போராட்டத்திற்கு மக்கள் பேருந்துகளில் வருகை தந்த நிலையில் அம்பாறை மாவட்டத்தில் இருந்து வருகை தந்த பேருந்தில் இருந்தபோது மக்களை போலீசார் தடுத்து நிறுத்தி சோதனை செய்து பல கடுபிடிகள் நிகழ்த்தப்பட்டதாக காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தினுடைய முக்கியஸ்தரான செல்வராணி குறிப்பிட்டுள்ளார். மிக விசேட சுதந்திர நாளாக போலீசார் காட்டினார்கள். நாங்கள் அம்பாறை மாவட்டம் இருந்து 210 தாய்மார்கள் 3 பஸ் வண்டிகளில் நாங்கள் அம்பாறை நோக்கி மட்டக்களப்புக்கு வந்து கொண்டிருந்த நேரம் அக்கரைப்பத்து போலீஸ் ஸ்டேஷன், அக்கரைப்பத்து பிரதான போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்பாக எங்களது பஸ்கள் நிறுத்தப்பட்டது. நிறுத்தப்பட்ட பின்பு அந்த பஸ்ஸில் 20க்கும் மேற்பட்ட சிஐடி டிஐடியினர், போலீஸ் படையினர், 10-15 போலீஸ் படையினர் எங்கள் பஸ்ஸுக்குள் பாய்ந்து டிரைவரையும் கிளீனரையும் கைது செய்து அவர்களின் போன்களை பறித்து வெளியில் எடுத்துவிட்டு எங்களது பஸ் வண்டிக்குள் ஒரு முக்கியமான பொருள் இருக்கின்றது என்று கூறி பஸ் வண்டியை கைப்பற்ற தொடங்கினார்கள். ஆனால் நாங்கள் கண்டோம், அதற்குள் அரைக்கை ரோஸ் கலர் ஷர்ட் போட்ட ஒரு ஆமி சிஐடி அந்த கஞ்சா கட்டை கொண்டு வந்து பஸ்ஸுக்கு பின்னால் வைத்ததை நாங்கள் அனைத்து தாய்மார்களும் பார்த்தோம். அதன் பிற்பாடு நாங்கள் சொன்னோம், நாங்கள் போராட்டத்துக்கு போன்றோம், எங்களை விடுங்கள், இதுக்குள் எந்த விதமான கஞ்சாவும் இல்லை, எந்த விதமான எதுவுமே இல்லை என்றால் அவர்கள் அந்த கஞ்சாவை நாங்கள் கொண்டு போனதாக எங்களுக்குள் வந்து பஸ்ஸுக்குள் வந்து கஞ்சாவை காட்டினார்கள். நாங்கள் கொண்டு போவதால் இந்த அளவு கஞ்சா கட்டா நாங்கள் கொண்டு போவோம், இந்த அளவு தான் அந்த கஞ்சா கட்டு, இந்த அளவு கஞ்சா கட்டை 2 பஸ் வண்டிக்குள்ளேயும் இருந்து எடுத்து வந்து போலீசார் எங்களிடம் காட்டுகிறார்கள். பேயன்கள் எங்களை பேய்கள் என்று நினைத்தார்களா? ஆனால் உண்மையில் அந்த கஞ்சா கட்டை வைத்து அவர்களது ஆக்கள் அவர்களை பிடித்து கொண்டு போறானே. நாங்கள் சொன்னோம், கஞ்சா விற்பவர்களையோ போதை வஸ்து விற்பவர்களையோ பிடிப்பதும் எங்களுக்கு வேலைதான். அப்படியான நாங்கள் இந்த கஞ்சா கட்டுகளை கொண்டு எங்களது போராட்டத்தை குழப்புவதற்கு எங்களுக்கு வழி செய்ய வேண்டாம் என்று அதன் பிற்பாடு அவர்கள் எங்களது தாய்மார்கள் எங்களை உளவளத்தில் ஏற்படுற மாதிரி வீட்டு தாய்மார் எழுப்பி தோலை பிடிச்சி நிமித்தி வயது போன தாய்மார்கள் ரசித்து அவர்களை வைத்து கிளப்பி அப்படியெல்லாம் செய்து ஒரு மணித்தாளம் எங்களை வியாபாரத்தில் வைத்து அதன் பிற்பாடு எங்களை இறக்கி எடுத்து என்னையும் டிரைவர்மாரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கொண்டு போய் அவர் விசாரணையை ஏற்படுத்தினார். விசாரணையின் போது அவர் சொன்னார், அந்த கஞ்சா அதுக்குள்ள இருந்த கஞ்சாவை ஆமி சிஐடியினர் தான் வைத்ததாக அதற்குள் பேசப்பட்டது. ஆமி சிஐடியினர் தான் இந்த கஞ்சாவை வைத்ததாக பேசப்பட்டு எங்களை விட்டார்கள். அதன் வந்து கொண்டிருந்த மக்கரபத்து மணிக்கொடு கோபுரத்துக்கு முன்பாக தமிழ் இளைஞர்களையும் சிங்கள இளைஞர்களையும் சாரியங்களை கொடுத்து மணிக்கூர் கோபுரத்துக்கு முன்னாக சிங்களத்தின் தேசிய கொடிகளையும் அந்த பதாதைகள் எழுதப்பட்டிருந்தது, சுதந்திர தினத்தை எதிர்க்கும் விசமிகளே உங்களை அழிப்போம் என்றெல்லாம் அந்த துண்டு எழுதியிருந்தது. அவர்களுக்கும் எனக்கும் அவர்களை ஏற்பட்டது. நான் இந்த விழுந்தனுக்கு கையில் ஒரு காயம், முழங்காலில் ஒரு காயம், அவர்களை பிச்சு வெளியாக்கி கொண்டு வந்து நாங்கள் இந்த இடத்தில் சேரங்களுக்கு தாமதமானது. நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், இன்றைக்கு எங்களை இந்த முறை தான் எங்களுக்கு யாருக்குமே கோர்ட் சோட வரவில்லை. ஆனால் அதற்கு பிற்பாடு மாற்று வழியாக எங்களுக்கு கஞ்சா கட்டை வைத்து எங்களை அவர்கள் விசாரித்து அதுவும் சரிவராத கட்டத்தில் தமிழ் இளைஞர்களையும் சிங்கள இளைஞர்களையும் மது போதையில் நின்று எங்களை தாக்குவதற்காக மணிக்கூர் கோபுரத்தில் வழிமறைத்து அப்படியான வேலையெல்லாம் இந்த அன்னூர் அரசு செய்து கொண்டிருக்கின்றது. உண்மையில் அவரது காலத்தில் இந்த எங்களது தமிழ் மக்கள் எங்களுக்கு சுதந்திரம், நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறவர் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய நிகழ்வு அன்னூர் அரசு ரகசியமான முறையில் எல்லோரையும் அனுப்பி எங்களை அழிக்க தூண்டுறது என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு தாய்மார்களுக்கு அதில் தோன்றியது. உண்மையில் நாங்கள் அதில் இன்றைய சுதந்திர தினத்தை இந்த 78 வருட காலமாக தமிழர்களாகிய நாங்கள் 78 வருட காலமாக இந்த சுதந்திர தினத்தை இப்படித்தான் செய்து கொண்டு வருகின்றோம். ஏனென்றால் எங்களுக்கு உண்மையில் சுதந்திரம் இல்லை.
எங்களது கணவன்களை பிள்ளைகளை தொலைத்துவிட்டு எங்களது தாய்மார்கள் 350 பேரையா நாங்கள் இழந்து நிற்கின்றோம். அடுத்த வருடம் நாங்கள் முறப்போமோ இருப்போமோ தெரியாது. ஆகவே இந்த சுதந்திர தமிழருக்கு ஆன நீதிகள் எப்போது கிடைக்கின்றதோ அப்போதுதான் எங்களுக்கான சுதந்திரம் என்பதை கூறிக்கொண்டு அவசர நிலை காரணமாக உதவி காவல் கண்காணிப்பாளர் ரொஹான் ஒழுகல தற்போது கொழும்பு தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த மாதம் 30ஆம் தேதி இரவு ஏற்பட்ட திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக ஆரம்ப சிகிச்சைக்காக அவர் முதலில் கொத்தலாவள பாதுகாப்பு பல்கலைக்கழக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். காவல் கண்காணிப்பாளர் பிரியந்த வீரசூரியவின் அறிவுறுத்தலின் பேரில் உதவி காவல் கண்காணிப்பாளர் அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது சிறப்பு மருத்துவ குழு அவரை பரிசோதித்தது. மேலும் மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது அவர் தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவின் மருத்துவ மேற்பார்வையில் உள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் ஊடகங்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக ரொஹான் ஒழுகலவின் உடல்நிலை தற்போது முன்னேற்றம் அடைந்து வருவதாக காவல் ஆய்வாளர் உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிங்களவர்கள் ஏன் சமஷ்டி எதிர்க்கின்றார்கள் என்பது குறித்து போதிய ஆய்வுகளோ தெளிவுபடுத்தல்களோ இல்லாத நிலையில் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு விடயத்தில் முன்னோக்கி நகர முடியாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். புதிய அரசியலமைப்புக்கான ஒரு மாதிரி வரவியை உருவாக்கும் நோக்கில் கொழும்பில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையொன்றின் போது இவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது கருத்து வெளியிட்ட கமன்பில அரசியலமைப்பு மறுசீரமைப்பு செயல்முறை குறித்து பேசப்படுவது ஆரோக்கியமானதொரு விடயம் என்றாலும் கடந்த காலங்களிலும் இது பற்றி பல்வேறு கலந்துரையாடல்கள் நடாத்தப்பட்டு பல ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டன. அவ்வாறு இருக்கையில் முன்னைய முயற்சிகள் ஏன் தோல்வியடைந்தன என்று நிச்சயமாக ஆராயப்பட வேண்டும். அத்தோல்விக்கான காரணத்தை கண்டறியாமல் இவ்விடயத்தில் முன்னோக்கி நகர முடியாது. பெரும்பான்மையினர் ஒருமித்த நாட்டையும் சிறுபான்மையானோர் சமஷ்டி முறைமையும் வலியுறுத்தும் போக்கும் அது சார்ந்த பிரிவினையும் எமது நாட்டில் பல தசாப்த காலமாக நிலவுகின்றது. அந்த பிரிவினைகள் முன்னைய அரசியலமைப்பு முன்மொழிவுகளில் பிரதிபலித்தன. ஏன் 3 தசாப்த கால யுத்தம் ஆரம்பமானது? ஏன் தமிழர்கள் தற்கொலை குண்டுதாரிகளாக ஆனார்கள் என்பது பற்றி பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அறிக்கைகள் வெளியிடப்பட்டன. ஆனால் சிங்களவர்கள் ஏன் சமஷ்டி எதிர்க்கின்றார்கள் என்பது குறித்து போதிய ஆய்வுகளோ தெளிவுபடுத்தல்களோ இல்லை. இவ்விடத்தில் சிங்களவர்களின் மனநிலையை புரிந்து கொள்ளாமல் முன்னோக்கி நகர இயலாது. ஏற்கனவே புதிய அரசியலமைப்பு தொடர்பில் பல்வேறு ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கும் பின்னணியில் மீண்டும் ஒட்டுமொத்த நாடும் ஏற்றுக்கொள்ளாத புதியதொரு ஆவணத்தை உருவாக்குவதில் எவ்வித பயனும் இல்லை என்பதே எனது நிலைப்பாடாகும் என்றார். நாட்டின் அனைத்து அபிவிருத்தி பணிகளும் கடன் மூலமே முன்னெடுக்கப்படும் நிலையில் கடந்த காலங்களில் கடன் பெற்று வாங்கப்பட்ட ஆயுதங்களை காட்சிப்படுத்துவதில் எவ்வித தவறும் இல்லை எனவும் அதனை தவிர்ப்பதன் மூலம் அரசாங்கம் பாரிய உயிர் தியாகத்தால் ஈட்டப்பட்ட யுத்த வெற்றியை சிறுமைப்படுத்துவதாகவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர் சுதந்திர தின அணிவகுப்பின் போது ராணுவ படைப்பிரிவுகளை முறையாக அறிமுகப்படுத்தும் மரபு இம்முறை மீறப்பட்டுள்ளது குறிப்பிட்டார். ஜனாதிபதி அருகில் கடந்து செல்லும் போது ஒவ்வொரு ராணுவ பிரிவின் விசித்திரங்கள் மற்றும் சாதனைகள் வழக்கமாக சொல்லப்படும். ஆனால் இம்முறை அத்தகைய கௌரவம் வழங்கப்படாமல் டித்வா சூறாவளி பற்றி மட்டுமே பேசப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். யுத்த காலத்தின் போது தலைமை தாங்கிய ராணுவ தளபதிகள் முன்னிலையிலேயே இந்த செயல் இடம்பெற்றுள்ளதை அவர் கடுமையாக விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமிழ் புலம்பெயர் அமைப்புகளின் செய்தியையோ அல்லது அவர்களது தேவைகளையோ நிறைவேற்றுகிறாரோ என்ற சந்தேகம் தமக்கு எழுவதாக தெரிவித்தார். இனங்களுக்கு இடையில் ஒற்றுமையினை ஏற்படுத்தும் விடயங்களை முன்வைக்க வேண்டாம் என புலம்பெயர் அமைப்புகளிடம் கோரிக்கை விடுத்தவர் அரசாங்கம் யாருடைய ஒரு தனிப்பட்ட தேவைக்காக செயற்படுவதாக தெரிவதாகவும் குற்றம் சாட்டினார். கல்வித்துறை சீர்திருத்தங்கள் குறித்து கருத்து தெரிவித்த துமிந்த திசாநாயக்க 6ஆம் தர பாட புத்தகத்திலிருந்து குளறுபடிகள் இருப்பதை ஜனாதிபதியை ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் அதற்காக கல்வி அமைச்சின் செயலாளர் CID வரை செல்வது தேவையற்றது என்றார். கல்வி புலத்தில் தவறு செய்தவர்களை நேரடியாக அழைத்து விசாரணை நடத்த முடியும் என சுட்டிக்காட்டியவர் அரசு அதிகாரிகள் கர்வத்துடன் செயற்படக்கூடாது எனவும் அவ்வாறான போக்கை கடைபிடித்தால் ஒரு நாள் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட நேரிடும் என்றும் எச்சரித்தார். அதேவேளை கணக்காய்வாளர் நாயகம் நியமிக்கப்பட்டமையை வரவேற்றவர் சுதந்திர தினத்தன்று கருப்பு கொடி ஏந்தி அரசாங்கத்திற்கும் அரசியலமைப்பு சபைக்கும் எதிராக செயற்பட்ட நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக கடுமையாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இலங்கையின் முதலாவது பெண் கணக்காய்வாளர் நாயகமாக சமுதிகா ஜெயரத்ன இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார். நாட்டின் 42வது கணக்காய்வாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டவர் இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்ட முதல் பெண் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
தற்போது பேசப்படும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு செயல்முறையில் தமிழர் இன பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு நிச்சயமாக உள்வாங்கப்பட வேண்டும். அன்றையில் அந்த அரசியலமைப்பிலிருந்து ஒரு சமூகம் வெளிப்படுத்தப்பட்டுவிடும் என கலாநிதி குமாரவடிவேல் குருபரன் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் முக்கிய பேசுபொருளாக மாறியிருக்கும் நிலையில் அப்புதிய அரசியலமைப்புக்கான ஒரு மாதிரி வரைவை உருவாக்குவதற்காக தேசிய ரீதியில் நம்பகத்தன்மை வாய்ந்ததும் தொழில்நுட்ப ரீதியாக உறுதியானதுமான உண்மையிலேயே சகலரையும் உள்ளடக்கியதுமான ஒரு அணுகுமுறையை நிறுவும் நோக்கில் பண்டெக்ஸ் இனிசியேட்டிவ் எனும் அமைப்பினால் செவ்வாய்க்கிழமை கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு கலந்துரையாடல் செயல்முறையொன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அது மாத்திரமன்று இது பற்றிய தகவல்களை பகிர்வதுடன் கருத்தாடல்களை கட்டியெழுப்பும் நோக்கில் citizenconstitution.lk என்ற இணையதளமும் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு செயல்முறை குறித்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலந்துரையாடலில் பங்கேற்று கருத்துரைக்கையிலே குருபரன் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் கூறியதாவது: அரசியலமைப்பு மறுசீரமைப்பு தொடர்பான கலந்துரையாடல்கள் 2022ஆம் ஆண்டு உருவான அறகலிய மக்கள் எழுச்சி போராட்டத்தின் பின்னரையே தீவிரமடைந்திருக்கின்றன. இருப்பினும் அதன் பின்னரான தேர்தல்களில் வாக்களித்த தமிழ் மக்கள் தமக்கான அரசியல் தீர்வுக்கு முன்னுரிமை அளித்தது. அதனை பிரதிபலிக்கும் வகையிலேயே வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போது பேசப்படும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு செயல்முறையில் தமிழர் இன பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு நிச்சயமாக உள்வாங்கப்பட வேண்டும். அன்றில் அந்த அரசியலமைப்பிலிருந்து ஒரு சமூகம் வெளித்தள்ளப்பட்டுவிடும். அதேபோன்று இலங்கை ஒரு பல்லின அரசு என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமா என்ற கேள்விக்கான பதிலை கண்டறிய வேண்டும். அதன் ஊடாக மாத்திரமே சகலரையும் உள்ளடக்கிய அர்த்தமுள்ள அரசியலமைப்பை உருவாக்க முடியும். அது மாத்திரமின்றி அரசியலமைப்பில் சில சொற்பதங்களை உள்ளடக்கிவிட்டு அதனை சிங்களவர்களுக்கு ஒரு விதமாகவும் தமிழர்களுக்கு பிரிதொரு விதமாகவும் கூறி சமாளிக்க முடியாது. அதன் அடிப்படையில் கடந்த காலங்களில் ஒருமித்த நாடு மற்றும் ஏக்கிய ராஜ்ய உள்ளிட்ட சொற்பதங்கள் தொடர்பான தர்க்கங்கள் உருவாகின. தற்போது பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி பீடம் ஏறியிருக்கும் இந்த புதிய அரசாங்கத்திற்கு சகலரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவாறான அரசியலமைப்பை உருவாக்குவதற்கும் அதனை அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ள செய்வதற்குமான பெரு வாய்ப்பு காணப்படுகிறது. அவ்வாறு உரிய முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றார்.